மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மற்றும் திட்டம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நாட்டின் எரிசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கான முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வுகளை வழங்குவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. விலை மனு கோரி ஒப்பந்தம் வழங்கப்பட்டு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள 20 மெகாவாட் திட்டம் மற்றும் உத்தேச 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் என்பனவற்றிற்கு நிர்மாணப் பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. எரிசக்தி என்பது பிராந்திய வளம் மாத்திரமல்ல, நாட்டிற்கான தேசிய வளமாகும் எனவும், மின்சார பிரச்சினை உள்நாட்டு மின்சார கட்டணத்துடன் மாத்திரமல்ல, நாட்டின் உற்பத்தி செலவுகள், வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடனும் தொடர்புடையது எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், வாழ்வாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து எந்த சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாடுவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். அபிவிருத்தி திட்டங்களை மேலும் தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை இழக்கச் செய்யும் எனவும், அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க முடியாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் எனவும், அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்த நேரத்திலும் தீர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சமய தலைவர்கள் உள்ளிட்ட மக்கள் இல்முனைட் திட்டம் மற்றும் காற்றாலை திட்டம் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் மக்களின் வாழ்க்கையை பாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளை முறையாக செயல்படுத்த தவறியது குறித்து மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளனர். மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக இந்த திட்டத்தை 1 மாதத்திற்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். இதேவேளை வடக்கில் உள்ள கொக்கிலாய் பாலத்தின் புனரமைப்பு மற்றும் மன்னார் புதிய நீர் திட்டத்திற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இருந்து நிதி ஒதுக்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கான 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கிராமிய வீதிகளில் பஸ்களை இயக்குவது லாபகரமானதாக இல்லாவிட்டாலும் அந்த சுமையை அரசாங்கம் ஏற்று மக்களுக்கு அதிகூடிய சேவையை வழங்குவதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் ஆகிய துறைகளை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் வகையிலான திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.